ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம பரம்பிக்குளம் வந்திருக்கோம். பரம்பிக்குளம் போகிற வழியில் ஒரு 25 கிலோமீட்டருக்கு முன்னாடி டாப் ஸ்லிப்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துல வந்து இறக்கி விட்றாங்க. இங்கேருந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். ஒரு நபருக்கு வந்து 400 ரூபா. 5 ஸ்பாட்டு சுற்றி காட்டுறாங்க. மொத்தம் 3.5 மணி நேரம். அது என்னென்ன ஸ்பாட்டு, எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரம்பிக்குளம் ட்ரிப்பில் இடமா தூணக்கடவு டேம் பார்த்தோம். தூணக்கடவு டேம் பார்த்துட்டு அடுத்து கன்னிமரா தேக் பார்த்தோம். கன்னிமரா தேக் முடிச்சுட்டு அடுத்து 2 வியூ பாயிண்ட்டும் பரம்பிக்குளம் டேமும் கூப்பிட்டு போவாங்க. அந்த ட்ராவல் தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியிலேயே மான்கள் கூட்டம் பார்த்துட்ருக்குறோம். இங்கே காலையில் நேரமே வந்தோம்னா ஃபஸ்ட்டு சஃபாரிக்கு வரும்போது நிறைய மான்கள் பார்க்கலாம், நிறைய மான்கள் காட்டெருமையெல்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. காட்டெருமை ஒன்று தான் பார்த்தோம். மான்கள் வந்து கூட்டம் கூட்டமாக நிறையா மேலே காட்டினாங்க. அதை பார்த்துட்டு அப்படி போயிட்டுருக்குறோம். அழகழகாக இருக்குது புள்ளி மான்கள், சின்ன குட்டி குட்டியாக அருமையாக இருக்குது பார்க்குறக்கு. குழந்தைகளோடு வரும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மான்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஃபேமிலி ட்ரிப்புக்கு அருமையான இடம், நீங்களும் வந்து பாருங்கள். இங்கே பரம்பிக்குளம் ட்ரிப் எப்படி வரணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். அதை அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பரம்பிக்குளம் டேம் நோக்கி நம்ம வாகனம் போயிட்டுருக்குது. ஃபாரஸ்ட் வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இது போகிற வழி ஃபுல்லாகவே தேக்கு மர காடுகள் தான், ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான். மீறி போனால் ஒரு 15% மற்ற மரங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே தேக்கு மரங்கள் இருக்கிற காடு தான் இந்த ஏரியா. கன்னிமரா தேக்குலேருந்து வெளியில் வந்து பரம்பிக்குளம் ரோடு வழியாக போயிட்டுருக்குறோம். நாங்கள் வரும்போது கிளைமேட் அருமையாக இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு பனி மூட்டமாக இருந்துச்சு காலையில். இப்போ நாங்கள் போகிற டைம் வந்து 11 மணிக்கு கொஞ்சம் பனி விலகி, ஆனால் சில்னஸ் மட்டும் குறையில, நல்ல ஜில்லுன்னு இருக்குது. அந்த வாகனத்தில் போகும்போது எந்த சூடோ எதுவுமே தெரியல, அந்தளவுக்கு நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இறங்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா தூணக்கடவு டேம் உடைய ஃபுல் வியூ தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து இறங்கும்போது நல்ல பனிமூட்டத்தில் சுத்தமாக தெரில. ஏன் மணி 11 ஆகி இன்னும் பனி விலகலை. இந்த இடத்துல எல்லாம் நல்லா ஹைட்டான ஏரியாங்கனால பனி இன்னும் விலகாதனால நம்மளுக்கு தூணக்கடவு டேம் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. ஜூம் பண்ணி பார்த்தோம்னாலே சிறுசாக தெரியுது, வெள்ளையாக தண்ணி மட்டும். இது அடுத்து இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்தோம்னா ஃபுல்லாக மரங்கள், சுற்றி வர மரங்கள், மேலேருந்து பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு தான். இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மலைகள், சென்டரில் ஒரு இறக்கம் மாதிரி தெரியுது, அது ஃபுல்லாகவே மரங்கள் தான் கவர் ஆகிருக்கு. இந்த பனி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தாலும் நல்லா கிளியராக கிடைக்கல. நீங்கள் வர டைமுக்கு எப்படி கிளைமேட் இருக்குமோ அதை பொறுத்து நீங்களும் அந்த வியூ பார்க்கலாம். அடுத்து அங்கேருந்து கிளம்பி போகும்போது கடமான் பார்த்தோம். கடமான் ஒன்று தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம போகிற வாகனத்தை நிறுத்தி மான் பார்க்க வைக்கிறாங்க. தனியாக உள்ளேருந்து வந்து ரோட்டுக்கிட்ட மேய்ஞ்சிட்ருக்குது. அந்த ஒரு கடமான் பார்த்துட்டு அடுத்து கிளம்ப போகிறோம். அடுத்து அப்படியே பரம்பிக்குளத்தை நோக்கி நம்ம வாகனம் போயிட்டுருக்குது. 2 சைடும் காடு, நடுவில் தார் ரோட்டில் நம்ம வாகனம் போகுது. இங்கே பாருங்கள், கொம்போட மான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலாம் வந்து சின்ன சின்ன மான், சின்னது கொம்போடு இருந்துச்சு. இது பாருங்கள், பெரிய மான். அதாவது கொம்பு அருமையாக அழகாக இருக்குது பாருங்கள். அது நடக்க கொம்போடு சேர்ந்து தலையை ஆடுறது அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம போகும்போதில் பார்த்துட்டு அடுத்து பரம்பிக்குளம் ஜங்ஷன் வந்துட்டோம். பரம்பிக்குளம் ஜங்ஷன் பஸ்ஸில் வந்தாலும் இந்த வேனில் வந்தாலும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் டீ காஃபி டிஃபன் சாப்பிட்றதுக்கு நிறுத்துவாங்க. அந்த இடம் தான் இந்த பரம்பிக்குளம் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் முடிச்சுட்டு பரம்பிக்குளம் டேம் வந்துட்டோம். டேம் வந்து இறங்கி போர்டு பார்த்துட்டு அடுத்து அப்படியே டேம் பக்கம் வந்துட்டோம். இதுதான் பரம்பிக்குளம் டேம். மலை உச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டேம். இந்த டேமில் இருந்து திருமூர்த்தி மலை, ஆலியார்னு எல்லா டேமுக்கும் தண்ணி சப்ளை ஆகுது.
உங்களுக்கு தெரியும், காண்டூர் கனால் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் பல கிலோமீட்டருக்கு மலையை குடஞ்சி உருவாக்கின ஒரு பெரியதொரு வாய்க்கால். அந்த வாய்க்கால் வெளியே திருமூர்த்தி மலை வரைக்கும் இந்த பரம்பிக்குளத்துலேருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்குது. அந்தளவுக்கு பெரியதொரு டேம் இந்த பரம்பிக்குளம் டேம். இந்த டேமில் போட் யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது, என்ஜின் போட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, மூங்கில் படகு தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணீரும் சுத்தமாக இருக்கும், அதில் உள்ள மீன்கள்லாம் வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சுத்தமாக பொல்யூஷனே இல்லாத ஒரு ஏரியா. அருமையான இயற்கை காற்று. சின்ன பட்ஜெட்டில் வந்து போகக்கூடிய ஒரு அருமையான இடம். நீங்களும் முடிஞ்சால் அடிக்கடி வந்து போங்க. அருமையான இயற்கை காற்று, சுத்தமாக பொல்யூஷனே இல்லாத இயற்கை காற்று சுவாசிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தான். இந்த டைமில் நம்ம சிட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே புகையோட காற்றை தான் சுவாசிச்சுட்ருக்குறோம். இங்கே வந்து பாருங்கள், அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயற்கையை தான் நாங்கள் ரசித்து பார்த்துட்ருக்குறோம். இந்த டேம் மேலே எல்லோரும் செல்ஃபி எடுத்தாங்க, நாங்களும் ஒரு சில செல்ஃபி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கிளம்ப போகிறோம். இந்த டேமுக்கு நடுவில் அங்கங்கே சின்ன சின்ன ஐலாண்ட்லாம் இருக்குது. அதுலேயும் ஸ்டே பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சின்ன சின்ன ரெசார்ட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்துக்குங்க. எல்லாமே இங்கே புக்கிங் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான். அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரெசார்ட்டு உள்ள இந்த ஐலாண்ட்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்குலாம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கங்க. இந்த மூங்கில் படகை பார்க்கும்போது ஒரு சவாரி போகணும் போல் ஆசையாக இருக்குது. தண்ணியை தொட்ட மாதிரியே நின்றுருக்குது இந்த மூங்கில் படகு. மற்ற போட்டில் நம்ம பார்த்துருப்போம், தண்ணிக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருக்கும். இது என்னமோ தண்ணிக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் சின்ன சின்ன ஐலாண்டு. டேமுக்கு நடுவில் சின்ன சின்ன தீவு மாதிரி இருக்குது. இதுலேயும் ஸ்டே பண்ணுற மாதிரி 2-3 ரெசார்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எல்லாமே ஆன்லைனில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆன்லைனில் செக் பண்ணி புக் பண்ணி வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அனுபவமாக இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம பரம்பிக்குளம் டேம் முடிச்சுட்டு கீழே ரிட்டன் இறங்கிட்டுருக்குறோம். ரிட்டன் வரும்போதும் அதேமாரி தூணக்கடவு டேமுடைய கரையிலேயே வந்துட்டுருக்குறோம். இயற்கை ரசித்தபடி, டேமுடைய அழகை ரசித்தபடியும் அப்படியே நம்ம பயணம் வந்துட்டுருக்கு. இந்த தூணக்கடவு டேம்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. இதுவும் ஆன்லைனில் புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம். இதுவும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேம் தாண்டி வரும்போது இந்த இடத்துல மான் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது ஒன்று பார்த்துட்ருக்குறோம். ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் ட்ரை பண்ணுறதுக்கு அருமையான இடம் பரம்பிக்குளம் ட்ரிப்பு. குழந்தைகளோடு வரும்போது மான்கள், குரங்குகள்னு நிறையா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பரம்பிக்குளம் ஒன் டே ட்ரிப்பு 5 இடம் சுற்றி காட்டுறாங்க. இங்கே மேலே வர்றதுக்கு 2 வீலர் அலௌட் இல்லை, காரில் வரலாம், பஸ்ஸில் வரலாம். பஸ்ஸில் வர்றதுன்னா காலையில் 6:15 பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புது. அந்த வண்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்களுடைய பரம்பிக்குளம் ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நம்ம எங்கே ஃபாரஸ்ட் வேனில் ஏறணுமோ அதே இடத்துல கொண்டு இறக்கி விட்டுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.